ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ராஜநாகம் ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. அது சின்னதாக இருக்கும்போது சின்ன சின்ன புழு பூச்சிகளை சாப்பிட்டது. கொஞ்சம் பெருசானதும் தவளை, முயல், முட்டைன்னு சாப்பிட்டுச்சு. ரொம்பவே பெருசானதும் சின்ன பாம்புலேருந்து சில காட்டு விலங்குகளையும் சாப்பிட்டது. இதனால் அந்த காட்டில் இருந்த மற்ற விலங்குகள் இந்த ராஜநாகத்தை பார்த்து பயந்தது. அதனால் அந்த ராஜநாகத்துக்கு தன்னோட வளர்ச்சியோட தான் அந்த காட்டிலேயே ரொம்ப உயர்ந்தவன், சக்தி வாய்ந்தவன்கிற பெருமையும் வளர்ந்துச்சு. நம்ம தான் இந்த காட்டுக்கே ராஜானும் நினச்சது. காட்டோட ராஜா சின்ன இடத்துலலாம் வாழக்கூடாது, நல்ல பெரிய இடத்துல அந்தஸ்தோடு இருக்கணும்னு அந்த காட்டிலேயே ஒரு பெரிய மரத்தை பார்த்து கண்டுபிடிச்சது. ஆனால் அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு எறும்பு புத்தை பார்த்துச்சு. அங்கே இருந்த எறும்புகளை கூப்பிட்டு, இந்த மரம் தான் என்னோட வீடினி, அதனால் என் வீட்டு முன்னாடி இப்படி ஒரு அசிங்கமான புத்து இருப்பதை நான் அனுமதிக்கவே மாட்டேன், நீங்கள் எல்லாரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுங்கன்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த எறும்புகள்லாம் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துச்சு. உடனே இந்த ராஜநாக கோவத்தோட அந்த புத்தை உடைச்சிது. கொஞ்ச நேரத்தில் ஆயிரக்கணக்கான எறும்புகள் வெளியே வந்து அந்த ராஜநாகத்தை உடம்பெல்லாம் கடிச்சு வச்சிருச்சு. தற்பெருமை என்றைக்குமே நம்மளை கீழே விழ வச்சிருங்க.